பாலியல் புகாருக்கு உள்ளான ஆய்வாளர் திலீபன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி டிஐஜி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்டு பெறலாம். சுடலைமணி, வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரம். நிச்சயமா திலீபன், தற்போது திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுனேரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல் ஆய்வாளர் மீது பாலியல் ரீதியான ஒரு புகார் எழுந்துள்ள நிலையில் இதையடுத்து டிஐஜி அவரை பணியிடம் நீக்கம் செய்து நடவடிக்கை என்பதை மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் திலீபன். இவர் தற்போது திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுனேரி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி நேற்றைய தினத்தோடு அவர் பணியை மாறுதல் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி பகுதிக்கு செல்ல இருந்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே காவல் நிலையத்தில், அதாவது ஆறுமுனேரி காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணியாற்றிய ஒருவருக்கு பாலியல் ரீதியான ஒரு சாட் என்பது அனுப்பியிருந்ததாக ஒரு சாட் என்பது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி இருந்தது. இதற்கிடையில் இது குறித்து பேசுவதற்காக அவரிடம் போனில் தொடர்பு கொண்டு, அதாவது காவல் ஆய்வாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தனக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல், பெண் காவலரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதற்கிடையில் தனக்கும் அந்த பெண் கூறிய சாட்டிற்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறி நேற்றைய தினம் காவல் ஆய்வாளர் திலீபன் ஒரு வீடியோ என்பதை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் காலையில் அவரை பணியிட நீக்கம் செய்வதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை சரக டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் அவர்கள் தற்போது ஆறுமுனேர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஆய்வாளர் திலீபனை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவு என்பதை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இவர் அந்த வீடியோ காட்சிகளில் தனக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறியது மட்டுமல்லாமல் தான் இதை நிரூபிக்கும் வரை பணியில், அதாவது இங்கிருந்து பணியிட மாறுதல் பெற்று சேரன்மகாதேவி காவல் நிலையத்தில் பணியில் சேருவதில்லை என்றும், இதை நான் உண்மை என்று நிரபராதி என்றும் நிரூபித்த பிறகே நான் காவல் நிலையத்தில் புதிய காவல் நிலையத்தில் பணியாற்றுவேன் என்றும் அவர் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி.